வணக்கம். நான் உங்கள் வலசவாதியார். நாம் இப்போது தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவெண்ணைநல்லூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிக பழமையான சிவன் கோவிலில் இருக்கிறோம். இந்த கோவிலுடைய பெயர் கிருபாபுரீஸ்வரர் கோவில். சுந்தரர், சேக்கிழார் இது மாதிரியான நாயன்மார்களால் பாடப்பட்ட தேவார திருத்தலங்களில் இது ஒன்று. இங்கே இருக்கக்கூடிய இறைவன் கிருபாபுரீஸ்வரர், அருள்துறைநாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தடுத்து ஆட்கொண்ட நாதர் அப்படின்னும் சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அம்மன் மங்களாம்பிகை. சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோயில் ரொம்பவே பழமையானது. சுந்தரருடைய காலணிகள் இன்றைக்குமே மூலவர் சந்நிதியில் வைக்கப்பட்டிருக்கு. இது அருள்துறை, அதாவது கருணை புரியும் இடம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோயிலுடைய சிறப்புகள் என்னன்னு பார்க்கலாம். மூலவர் கிருபாபுரீஸ்வரர், அருள்துறைநாதர், ஆட்கொண்டநாதர் அப்படிங்கிற பெயர்களில் அழைக்கப்படுறார். அம்மன் மங்களாம்பிகை, வேர்க்கண்ணி அம்மன் என்றும் அழைக்கப்படுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய தல விருட்சம் மூங்கில் மரம். இதோடைய வரலாறு அப்படின்னு பார்த்தோன்னா 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பழமையான கோயில். 10ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டு ராணி செம்பியன் மகாதேவியால் திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கு. சிறப்பு நிகழ்வுன்னு பார்த்தோன்னா, சுந்தரர் திருவெண்ணைநல்லூரில் இறைவனை பித்தப்பிறை சூடி அப்படின்னு போற்றி பாடியிருக்கார். இங்கே இருக்கக்கூடிய நினைவு சின்னம் அப்படின்னு பார்த்தோன்னா, சுந்தரர் பயன்படுத்திய காலணிகள் கருவறையில் வைக்கப்பட்டிருக்கு. மேலும் சுந்தரருக்கும் முதியவருக்கும் இடையே நடந்த வாக்குவாதத்தை குறிக்கக்கூடிய மண்டபமும் இங்கே இருக்குது. கோயில் நேரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், மாலை 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். திருவிழா நாட்களில் கொஞ்சம் மாறுபடும். வழிபாடுகளை பொறுத்தவரையில் மகா சிவராத்திரி, பிரதோஷம், ஆருத்ரா தரிசனம், ஆடிப்பூரம், பங்குனி உத்திரம் போன்ற விழாக்கள் எல்லாமே இங்கே கொஞ்சம் சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த கோவிலில் நாங்கள் வந்திருந்த சமயத்தில் ஒருத்தங்களுக்கு 60வது கல்யாணம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நாங்களும் சேர்ந்து அவங்ககிட்ட ஆசி வாங்கிட்டு அவங்கள வாழ்த்திட்டு வந்தோம். அதை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இந்த திருவெண்ணைநல்லூர் தல வரலாறு அப்படின்னு சொன்னால் அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். சிவபெருமான் இங்கே தவம் புரிய அதுக்கு நடுவில் எரியுருவமாக தோன்றியிருக்கிறார். எல்லோரும் வழிபட சுயம்புலிங்கமாக காட்சியளிக்கிறார். இறைவியார் வெண்ணையால் கோட்டை அமைச்சு வழிபட்டதுனால இது வெண்ணைநல்லூர்னு பெயர் பெற்றது. இறைவன் நஞ்சுண்ட காலத்தில் அந்த நஞ்சு அவரை துன்புறுத்தாமல் இருக்கணுங்கிறதுக்காக உமையம்மை இந்த தலத்தில் பசு வெண்ணையால் கோட்டை கட்டி அதில் பஞ்சாக்கினி வளர்த்து அது நடுவில் இருந்து தவம் செஞ்ச காரணத்தினால இந்த தலம் வெண்ணைநல்லூர் அப்படின்னு பேர் பெற்றதாக தலபுராணம் சொல்லுது. சிவபெருமானால் அகந்தை நீக்கப்பட்ட தார்காவனத்து ரிஷிகள் வழிபட்ட ஊர். அவர்களுக்கு கருணை செஞ்சு அருள் புரிஞ்சதுனால இறைவன் கிருபாபுரீஸ்வரர் அல்லது அருள்துறைநாதர் என்றும் அழைக்கப்படுறார். அர்ஜுனன் தன் அண்ணன் தருமன் திரௌபதியுடன் தனித்திருந்ததை பார்த்து நேர்ந்த பாவத்தை இங்கு வழிபட்டு விடுபட்டான். விஜயலிங்கத்தை வழிபட்டு அர்ஜுனன் மகப்பேறு பெற்றான். மகாவிஷ்ணு பூஜித்தது சங்கரலிங்கம். சுந்தரலிங்கம் தேவேந்திரனால் வழிபடப்பட்டது. கருவுற்ற பசுவை வேள்வி செய்த பாவத்தை விதகோத்திரர் என்ற அந்தனர் இங்கு வழிபட்டு தீர்த்துக்கிட்டார். சுந்தரமூர்த்தி நாயனார் புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகளை திருமணம் செய்தருளும் போது இறைவன் முன் கைலாயத்தில் அருளியபடி வயது முதிர்ந்த அந்தனராக தோன்றி தடுத்தாட்கொண்டார். அப்புத்தூர் இப்பொழுது மனம் தவிர்த்த புத்தூர் என்று வழங்கப்படுகிறது. சிவபெருமான் சுந்தரரை ஓலை ஆவணம் காட்டி தடுத்து ஆட்கொண்டருளிய திருவூர் திருவெண்ணைநல்லூர். நின் வருமுறையனையும் நீடு வாழ்க்கையும் காட்டுக என்று கேட்டவருக்கு என் இருப்பிடம் இதுவே என்று இறைவன் காட்டி திருக்கோயிலை உடைய பதி.
சைவ சமய சந்தனாச்சாராகிய மெய்கண்ட தேவர் எழுந்தருளிய தலமும் இதுதான். கல்வெட்டு மூலம் அறிய வரும் இறைவர் திருப்பெயர்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, திருவெண்ணைநல்லூர் திருவட்டுரை ஆழ்வார், திருவெண்ணைநல்லூர் உடையார் ஆட்கொண்ட தேவர், தடுத்தாட்கொண்ட தேவர். இந்த கோயிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. இந்த கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆளுடைய நம்பி அப்படிங்கிற பெயர்னால் அழைக்கப்படுறார். அவர் நாச்சிமாரோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் ஆட்கொண்ட தேவர் தீர்த்த குளமான தேவனார்கேணியுடைய கீழக்கரை ஆகும். கோபுரம் கடந்து உள்ளே போனதுமே சுந்தரர் வழக்கு நடத்தின அந்த வழக்கு தீர்த்த மண்டபம் இருக்குது. நேர உயரத்தில் மேலே சுந்தரருக்கு இறைவன் ரிஷபரூடராக காட்சி தந்த விமான கோயில் இருக்குது. அதுக்கு எதிரில் உள்ள சுந்தர சந்நிதி இருக்கிறதையும் பார்க்கலாம். இங்கே இப்போ நாம் பார்க்குறது மங்களாம்பிகை இருக்கக்கூடிய இடம். நடுவில் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு நந்தவனம் வச்சுருக்கிறாங்க. அதை நல்லாவே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நாம் உள்ள இப்போது மங்களாம்பிகை சந்நிதி இருக்கக்கூடிய இடத்துக்கு உள்ள நுழைகிறோம். இறைவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பித்தன் என்றே பாடுவாயென அப்படின்னு சொல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பித்தா புரைசூடி அப்படின்னு பெரிதாக திருப்பதிகம் பாடினார். சுந்தரருடைய உற்சவ திருமேனி ரொம்ப அருமையாக இருக்கும். சிவபெருமன் முதியவராக வந்து சுந்தரரை தடுத்தாட்கொண்ட போது அணிந்திருந்த பாதுகைகள் இன்றைக்குமே பாதுகாக்கப்பட்டு வருது. சைவ சித்தாந்த சாத்திரங்களில் தலையானதாக திகழக்கூடிய சிவஞான போதம் நூலை அருளி செய்த மெய்கண்டார், அதாவது மெய்கண்ட தேவர் வாழ்ந்து உபதேசம் பெற்ற சிறப்பு தலம். மெய்கண்டாருடைய சமாதி ஜீவ சமாதி வடக்கு வீதியுடைய கோடியில் இருக்குது. நம்ம சேனலில் அது பற்றின ஒரு தனி வீடியோவை போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இங்கே வந்து வணங்குனா மனதுக்கு நிம்மதியும் வாக்குவன்மையும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றலும் ஈசனுடைய அருளும் கிடைக்கும். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பொல்லா பிள்ளையார் ஒளியால் செதுக்கப்படாத விநாயகர், சுயம்புவாக தானே தோன்றினவர். இவர் தான் மெய்கண்ட தேவருக்கு 5 வயதில் ஞான உபதேசமும் செய்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவரை ஊமையாக இருக்கிறவங்க திக்குவாயாக இருக்கிறவங்க வழிபட்டால் பேச்சு வரும். அம்பிகை சன்னதியில் 4 வகை எண்ணெய், நெய், இலுப்பு, தேங்காய், ஆமணக்கு, நல்லெண்ணெய் இதை கலக்கி தீபம் ஏற்றினா திருமண வரம், குழந்தை வரம், உத்தியோக வரம், தொழில் விருத்தி இது எல்லாமே ஏற்படும். தர்ம தேவதையே நந்தி வடிவில் இங்கே இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவங்க தாங்களும் மாலை போட்டு நந்திக்கும் மாலை போட்டு சுற்றினா திருமண வரம் கண்டிப்பாக இடேறும் அப்படின்னு பக்தர்கள் நம்பிக்கையோடு சொல்கிறாங்க. உடல் ஆரோக்கியம், தொழில் ஆகியவற்றுக்காக ஜப்பான் நாட்டில் இருந்தெல்லாம் இங்கே வந்து பக்தர்கள் யாகம் நடத்துகிறாங்க. பூர்வ ஜென்ம பாவம் விலகணும் அப்படிங்கிறவங்க யாகம் செய்கிறாங்க. நவகிரகங்கள் வழிபட்ட ஜோதிலிங்கம் இந்த தலத்தில் இருக்குது. மேலும் ஒரு விசேஷம், இங்குள்ள தல விருட்சத்தை பூஜித்து பால் அபிஷேகம் செஞ்சு 5 தீபம் ஏற்றினோம் அப்படின்னு சொன்னால் நவகோள்களான சூரியன் முதல் கேது வரையிலான திசாபுத்தியினால் ஏற்படக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கள் பெறுவாங்க. சுவாமிக்கு நல்லெண்ணெய், மஞ்சப்பொடி, மாப்பொடி, பால், தயிர், பழ வகைகள், கரும்புச்சாறு, தேன், இளநீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், திருநீர் இதனால் அபிஷேகம் செய்யலாம். தவிர உலர்ந்த தூய வஸ்திரம் சாத்தமும் செய்யலாம். நெய் தீபம் ஏற்றலாம். தவிர சுவாமிக்கு வேட்டியும் அம்பாளுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம், புடவை சாத்துறது இதையும் செய்யலாம். தவிர கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானமும் செய்யலாம். இதை மாதிரியான தலங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நிறையவே இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற சமயங்களில் இதை மாதிரியான இடத்துக்கு போயிட்டு வாங்க. குறிப்பாக திருவெண்ணைநல்லூர் ரொம்பவே பிரசித்தி பெற்றதாக இருக்குது. இப்போ நாம் பார்க்கக்கூடியது தான் இறைவன் வந்து திருமணத்தை
தடுத்து ஆட்கொண்ட இடம். அதனால தான் இந்த நாதருக்கு பேர் தடுத்து ஆட்கொண்ட நாதர் அப்படின்னு சொல்லி. திருமணத்தை தடுத்த இடம். ஆனால் இங்கே திருமண வரம் கிடைக்கணும்னா வந்து தாராளமாக வேண்டலாம். குழந்தை வரம் வேண்டும்னா தாராளமாக வந்து வேண்டலாம். நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே ஒரு நல்ல ஒரு வைப் இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஒரு அருள் பாலிக்கக்கூடிய ஒரு இடமா இது இருந்துச்சு. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது கட்டாயம் நீங்களும் இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க. இறைவனுடைய அருள் உங்களுக்கு நிறைவாகவே கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் எங்கெங்கே போகிறேனோ அங்கே எல்லாமே உங்களையும் கூடவே கூட்டிக்கிட்டு போகிறேன், இது மாதிரியான வீடியோ மூலமாக. சரியா? அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வலசை வாத்தியார். வாழ்க வளத்துடன்.